अघोभिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. நமஸ்தபாயை. இன்றைய தினம் சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ்ல கிளாஸ் நம்பர் 9ல இருந்தது. இதற்கு முன்னாடி வகுப்புல இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் சொல்லக்கூடிய அந்த பாடத்துல 6வது பாடமா இருந்தது. அதுல நௌகா ஷகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நௌகான்னு சொல்லக்கூடிய ஸ்திரீலிங்க சப்தம், ஷகடம்னு சொல்லக்கூடிய நபும்சகலிங்க சப்தம் அப்படிங்கிற 2 சப்தங்களை எடுத்துட்டு அந்த சப்தங்களுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில பதங்களை நம்ம பார்த்தோம். நாவிகா, ஷாகடிகா, க்ஷேபணி, பாதகா, கஷா, நதி, நாரி, சக்கரம், ஆவாம், யுவாம், இப்படி சில சொற்களை நாம தெரிஞ்சிட்டோம். அந்த சொற்களை கொண்டு எப்படி சிம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு சப்தத்தினுடைய தன்மை என்ன, அது புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, நபும்சகலிங்கமா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த விஷயத்தை மாத்திரம் பார்க்காம அந்த சப்தத்தை எப்படி விபக்தியா மாத்துறது அப்படிங்கிற ரீதியில ஒரு புல்லிங்க சப்தம்னா அதை எப்படி பிரதமால பயன்படுத்துறது, த்விதீயா, திருத்தீயா என்று சொல்லக்கூடிய 8 வேற்றுமை விபக்தியில அதனுடைய தன்மை எந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயமும், அதே மாதிரி தச்சப்தம் இருக்கு, இதம் சப்தம் இருக்கு, கிம் சப்தம் இருக்கு. இந்த சப்தங்கள் எல்லாம் கொண்டு அந்த வாக்கியத்துல அமைக்கும் பொழுது அதனுடைய பிரயோகங்களை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் சில கேள்விகளா கொடுத்து அந்த கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்றது நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடங்கள்ல இருந்து வரா மாதிரி இருந்தது. அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த சப்தங்களுடைய ஏகவச்சனம் எப்படி இருக்கும், த்விவச்சனம் எப்படி இருக்கும், பகுவச்சனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி லட்லகாரஹா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இது வரைக்கும் எடுத்து கத்துட்டு இருக்கோம். லகாரம்னா என்ன அப்படின்னா, அதாவது வினைச்சொற்கள், கிரியாபதம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல வினைச்சொற்கள், இங்கிலீஷ்ல வெர்ப்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த வாக்கியமானது முழுமையடையும். சஹா பாலஹா அப்படின்னு சொன்னாலும் அது வாக்கியம்தான். அவன் சிறுவன், சா பாலா அவள் சிறுமி, தத்து பழம் அது பழம், இதுவும் ஒரு வாக்கியம்தான். இருந்தாலும் எப்ப அது முழுமையா பூர்த்தி அடைய போறது அப்படின்னாக்கா கிரியாபதங்களோட சேர்த்து அந்த வாக்கியத்தை நாம சொல்லும் பொழுதுதான். அப்ப என்ன பண்றோம், போன பாடத்துல பார்த்தோம், ஆவாம் ஷகடேன கிரகம் கச்சாவஹா அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆவாம்னா என்னன்னு தெரியணும். அது எங்க வருது, அகம் ஆவாம் வயம், அந்த இடத்துல த்விவச்சனத்துல இருக்கு. ஆவாம்னா நாம் இருவர்னு அர்த்தம். ஷகடேன, ஷகடம்னு பார்த்தோம், வண்டின்னு அர்த்தம். ஷகடேன என்ன அர்த்தம், அது 3வது வேற்றுமையில பயன்படுத்திருக்கா, பை காட் இல்லையா. ஷகடேன வண்டியினால், கிரகம் கச்சாவஹா, கச்சதி அப்படின்னா செல்கிறான் அர்த்தம். கச்சாவஹானா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நாம் இருவர்கள் செல்கிறோம் அர்த்தம். நல்லா பாருங்க, ஆவாம்னு வந்ததுன்னா அப்ப கச்சாவஹான்னு வரணும் இல்லையா. அந்த அந்த மேட்ச் த ஃபாலோயிங் தான். எப்படி சஹா தௌ தே இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா தி தஹா அந்தி. லட்லகாரம் வரும் பொழுது, லட்லகாரம் சொல்லியிருக்கேன், அதாவது பிரசன்ட் டென்ஸ், வர்த்தமான காலஹா, நிகழ்காலம் வரும்பொழுது அதுக்கு சில ரூட் எண்டிங் நமக்கு கொடுக்குறா. அந்த ரூட் எண்டிங் என்ன பண்ணணும், எப்படி சப்தத்தை அபியாசம் பண்றோமோ, ராமஹ ராமோ ராமாஹ, ராமம் ராமோ ராமான, அந்த மாதிரி கிரியாபதங்களுக்கும் சில ரூட் எண்டிங் நமக்கு கொடுக்க போறா. இது வரைக்கும் நம்ம சோஃபார் பார்த்திருக்கிறது வர்த்தமான காலஹா, நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரியாபதத்தினுடைய ரூட் எண்டிங். அது என்ன சொல்லியிருக்கோம், தீ தஹா அந்தி, சி தஹ மீ வஹா மகான்னு பார்த்திருக்கோம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கிரியாபதத்தோட அந்த ரூட் எண்டிங்கை நம்ம என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். கிரியாபதம்னா என்ன அப்படின்னாக்கா, கிரியாபதம் மீன்ஸ் அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு வினை சொல்ல நாம எடுத்துட்டு அதை நிகழ்காலமாக மாத்த போறோம் அப்படின்னாக்கா
என்ன பண்ணும், இந்த அப்படியே இது ஒரு ஃபார்முலா மாதிரி தீதா அந்தி சீதா த மீவஹ மகாவை எடுக்க போறோம். அதை என்ன பண்ண போறோம், மேட்ச் பண்ண போறோம். அது என்ன என்ன தன்மையுடையது, பிரதம புருஷா அப்படின்னா என்ன, தேர்ட் பர்சன், மத்தியம புருஷா அப்படின்னா என்ன, செகண்ட் பர்சன், உத்தம புருஷா என்ன, ஃபர்ஸ்ட் பர்சன். அதனுடைய ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த 6 பாடங்களை நாம அதை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். சரியா? அதாவது என்ன கன்க்ளூஷன் பண்றேன் அப்படின்னாக்கா, சப்தங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா. வொக்காபுலரிஸ் நிறைய சப்தங்கள் இருக்கு. நமக்கே தெரியும், சொற்கள் அப்படின்னாலே அநேக விதமான சொற்கள் இருக்கும். அந்த சொற்கள்ல நம்ம என்ன பண்றோம், இனிஷியலா முதல்ல புல்லிங்கம்னா என்ன, ஸ்திரீலிங்கம்னா என்ன, நபும்சகலிங்கம்னா என்ன, அது நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த சொற்களை மறுபடியும் என்ன பண்றோம், வச்சனம் அப்படிங்கிற ரீதியில ஏகவச்சனமா எப்படி மாத்துறது, த்விவச்சனமா எப்படி மாத்துறது, பகுவச்சனமா எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதே சொற்களை என்ன பண்றோம், விபக்தி அப்படிங்கிற ரீதியில அதை எப்படி பிரதமால பிரயோகம் பண்றது, தித்தியா திருத்தியா 8 வேற்றுமை உறுப்புகளாக எப்படி மாத்துறதுன்றது, அது அதெல்லாம் வந்து இனிஷியலா என்ன பண்ணுவோம், நாம சப்தா நவுன் அப்படிங்கிற பேரை கொடுத்தோம். அதே நவுன் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அந்த நவுனுக்கு பதிலா பயன்படுத்துறதுக்கு பிரணவன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன பேர் கொடுத்தோம் சம்ஸ்கிருதத்துல, சர்வநாம சப்தான்னு பேர் கொடுக்கிறோம். அதான் வந்து சஹ, சா, தத்து, அயம், இயம், இதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சர்வநாம சப்தா. அதுக்கும் மாறும் இல்லையா, அதுக்கும் எண்ணிக்கை அடிப்படையில, அதாவது வச்சனம் அப்படிங்கிற ரீதியில, விபக்தி அப்படிங்கிறதுல மாறும். அதுக்கப்புறமா என்ன பார்த்து தொடர்ந்து கிரியாபதங்கள். அந்த கிரியாபதங்கள் வரும் வினைச்சொற்கள் நிறைய இருக்கு. அதுல முதல்ல வந்து லகாரம்ன்ற ரீதியில 10 லகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சம்ஸ்கிருதத்துல மொத்தமா. அதுல நாம முதல்ல எடுத்து பார்த்தது என்ன, லட் லகாரஹா. அந்த லட் லகாரத்துக்கு ஒரு ரூட் எண்டிங். இது வந்து ஃபார்முலா மாதிரி, மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா மாதிரி. அதை அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கணும். தீதஹ அந்தி சீதஹ த மீவஹ மஹா. அது அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி மேட்ச் பண்ணி அந்தந்த வாக்கியத்துல அமைக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்தினே வரணும். அப்படிங்கிற அபியாசத்துக்காக இந்த பாலாதர்ஷத்துல தொடர்ந்து பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சு சொற்களுடைய தன்மை என்னவா இருக்கும், அது எப்படி பிரயோகம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, அதுக்கு ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் அந்த பாடத்துக்கு உண்டான அபியாசம் கேள்வி மாதிரி கேட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டே வரும் பொழுது மெல்ல மெல்ல நமக்கு ஒரு சொற்களுக்கும் இதனுடைய தன்மை என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அபியாசம் பண்ணிட்டே வரும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரீதியில இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது 6 பாடம் முடிச்சிருக்கோம். 7வது பாடம் பார்க்க வரோம். சப்தமஹா பாட்டா சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க போறோம். நல்லா பாருங்க, சொற்கள்ல நாம சப்தம் இருக்குன்னாக்கா அந்த நாம சப்தங்களை மறுபடியும் எப்படி கிளாசிபிகேஷன் பண்றா நவுன அப்படின்னாக்கா, அகாராந்தஹ, இகாராந்தஹ, உகாராந்தஹ, ரிகாராந்தஹ, ஏகாராந்தஹ, ஓகாராந்தஹ, ஔகாராந்தஹன்னு சொல்லி எல்லாவித சப்தங்களையும் என்ன பண்றார், இந்த அச்சு வர்ணங்களோட முடிஞ்சிருக்கும். ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, மறுபடியும் என்ன பண்ண போறோம், அடுத்த லெவல் போகும்பொழுது, அதாவது ராம சப்தம்ன்றது என்னது அப்படின்னாக்கா அகாராந்தம் ஆன்ற வசையில முடியுது. ரவிஹின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, அது இகாராந்தம். குருன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, அது உகாராந்தம். பித்ரு சப்தம் இருக்குன்னா அது ரிகாராந்தம். இப்படியாக அந்த அச்சுவர்ணங்கள்ல முடியும் கண்டிப்பா. அதை வச்சுதான் என்ன பண்ண போறோம், இது இந்த அந்தத்தை இந்த முடிவை கொண்டது. அதுக்கேத்த மாதிரி அந்த சப்தத்தினுடைய தன்மைகளானது மாறும். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். குழப்பிக்கவே வேண்டாம். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, குடிமானம் மட்டும் நமக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். அது ஏற்படாம இருக்கணும்னா என்ன பண்ணும், அந்த அபியாசம்னு கொடுக்குறா இல்லையா, பிராக்டிஸ், அதை நன்னா நம்ம பார்த்து பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா எந்த வித குழப்பமும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பொறுமையா படிங்கோ, பொறுமையா லேர்ன் பண்ணுங்கோ. நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு. நம்ம வந்து என்ன சொல்றது, ஃபாஸ்டா போகணுன்றது முக்கியம் கிடையாது. கொஞ்சமான விஷயம் தெரிஞ்சிட்டாலும் நன்னா தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கோம். கிளியரா கொடுத்துருக்காங்க, எந்த குழப்பமும் கிடையாது. அபியாசம் பார்த்தேன்னா தெளிவா அது புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, நபும்சகலிங்கமா, அது ஏகவச்சனமா, திவ்யவச்சனமா, பகுவச்சனமா, அது நாம சப்தமா, சர்வநாம சப்தமா, கிரியாபதமா அப்படின்ட்டு நமக்கு தெளிவா தெளிவா அழகா மீனிங்கோட கொடுத்துருக்கா. அபியாசத்துல பார்த்தா தெரியும், கிளீனா மீனிங்கோட அர்த்தத்தோட
தெளிவா நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? அதை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்கோ, திரும்ப திரும்ப எழுதி பாருங்கோ. வேற வழியே கிடையாது. நம்ம அபியாசம் பண்ணாதான் முடியும். அடுத்து பாருங்க, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, இன்றைய தினம் நாம 7வது பாடம் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வகுப்புலையும் ஒரு ஸ்லோகத்தை நாம தெரிஞ்சுட்டே போறோம். விளையாட்டா பாருங்க, என்னன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்லோகனாலே பெரிய விஷயம். அப்படி அதே புத்தகத்துல 30வது பாடத்துல இருக்கக்கூடிய கடைசி பாடம், 30வது பாடம் கடைசி பாடம், 30 பாடங்கள் இருக்கு அந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல. அந்த 30வது பாடத்துல இருக்கக்கூடிய உபதேசமாலா என்ன சொல்லக்கூடிய அந்த டைட்டில் கீழே சில ஸ்லோகங்களை நமக்கு கொடுத்துருக்கா. அது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பாருங்க. ஜனிதாச்ச உபநேதாச்ச யஸ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைதே பிதர ஸ்மிருதாக. ஜனிதாச்ச உபநேதாச்ச யஸ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைதே பிதர ஸ்மிருதாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, லோகத்துல நமக்கெல்லாம் 5 அப்பாக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்பானா ஃபாதர் இல்லையா, தந்தை. மொத்தம் எத்தனை பேர்னாக்கா 5 பேர் இருக்காளா நமக்கு லோகத்தில். அவ யாரு அப்படிங்கிறத நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். ஜனிதா, நமக்கு ஜனனம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் ஜனிதான்னு. உபநேதா, பொதுவா ஆண்களுக்கு என்ன பண்ணுவானாக்கா உபநயனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவா. அப்ப அந்த உபநயனத்தை பண்ணி வைக்கிறவா உபநேதா. அதுக்கப்புறம் யஹா வித்யாம் பிரயச்சதி, யார் ஒருவர் கல்வியை கற்றுத் தருகிறாரோ, நமக்கு தேவையான கல்வி இருக்கு இல்லையா, ஞானத்தை கொடுக்கக்கூடிய வித்யாம் கல்வியை, பிரயச்சதி, எச்சதினா கொடுக்கிறது, பிரயச்சதினாக்கா அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். கொடுக்கறதுக்கும் பிரயச்சதின்றதும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிரயச்சதி. அதுக்கப்புறம் பாருங்க, அன்னதாதா. அன்னம்னா என்னது? நமக்கு உணவு, ஆகாரம். நமக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவர், உணவை கொடுக்கக்கூடியவர். பயத்ராதா, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான பயங்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய. அப்படியாக பஞ்சைதே, ஏதே பஞ்சஹா பிதரஹா ஸ்மிருதாக, இவர்கள்லாம் இந்த ஐவரையும் நாம பிதரஹா ஸ்மிருதாக, பிதரஹா தந்தையாக, ஸ்மிருதாக கருத வேண்டும். என்னன்னு கருத வேண்டும்? நமக்கு வாழ்க்கையில 5 விதமான அப்பாக்கள் இருக்கலாம். ஜனிதானா நமக்கு ஜனனத்தை கொடுக்கக்கூடியவர். உபநேதாச்சா, உபநேதாச்சான யாரு? நம்ம, அதாவது அந்த உபநயனம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி வைக்கக்கூடியவர். எஸ்ச வித்யாம் பிரயச்சதி, யார் ஒரு நமக்கு வாழ்க்கையில கல்வியை கற்றுத் தருகிறார்களோ அவர்களா நமக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஸ்தானம். அன்னதாதா, அதாவது உணவு இல்லையா, அதை கொடுக்கக்கூடியவர். பயத்ராதா, நமக்கு ஏற்படக்கூடிய பயங்கள்ல இருந்து காப்பாற்றுபவர். எல்லாருமே நமக்கு அப்பா தான். இப்படியாக பஞ்சைதே பிதர ஸ்மிருதாக. இனி அடுத்து வரும்போது 5 அம்மாக்களை பார்க்க போறோம். 5 அப்பாக்கள்னா 5 அம்மாக்களை பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகமா வரப்போகுது. முதல்ல இதை நாம தெரிஞ்சுப்போம். ஜனிதாச்ச உபநேதாச்ச யஸ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைதே பிதர ஸ்மிருதாக. ஸ்லோகங்களை கத்துட்டு போறது முக்கியம் இல்ல. இதற்கு முன்னாடி நாம பார்க்கும்போது ஒரு ஸ்லோகம் தானே, 4 லைன் தானே அப்படின்னு தோணும். அப்படி தோணக்கூடாது. ஒரு ஸ்லோகத்தை நம்ம கத்துட்டாலும் அதை நன்னா கத்துக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை சொல்ல தெரியணும், பார்க்காம சொல்ல தெரியணும். சோஃபார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 5-6 ஸ்லோகங்களை கத்துட்டு இருப்போம். அதெல்லாம் லைனா ஆர்டரா நமக்கு பார்க்காம சொல்ல தெரியும். அதுதான் முக்கியம். கத்துண்டே வருது. அப்பதான் சதஸ்லோகேன பண்டிதா, 100 ஸ்லோகம் தெரிஞ்சுட்டா போறோம். நம்மளும் பண்டிதால் தான், நம்மளும் ஸ்காலர் தான். ஜனிதாச்ச உபநேதாச்ச யஸ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைதே பிதர ஸ்மிருதாக அப்படிங்கிற மாதிரி அந்த உபதேசமாலால கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது லெசன் நம்பர் 7.
என்ன கொடுக்க போறா இந்த பாடத்துல அப்படின்னு பாருங்க. சப்தமஹா பாடஹா. இந்த சப்தமஹா பாடஹான 7th லெசன். இதுல 2 பிரதானமான சொற்களை கொடுத்திருக்கா. தேனுஹு வியாக்ரஹா. பூ அப்படின்னா என்ன? பசுனர். வியாக்ரஹா அப்படின்னா புலி, டைகர்னா. சரி, இது அர்த்தத்தை பார்த்தோம். சொற்களுடைய தன்மையும் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இத ராம சப்தம் மாதிரி தேனுகு சப்தத்தை ராம சப்தம் மாதிரி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, மாறும். வியாக்ரஹா அத ராம சப்தம் மாதிரி சொல்லலாம். வியாக்ரஹ, வியாக்ரவ், வியாக்ராஹா சொல்லலாம். ஆனா தேனு சப்தத்தை ராம சப்தம் மாதிரி சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ராம சப்தம்ன்றது அகாராந்த பும்லிங்கம் சுவாமி. தேனுகு சொல்லும் போது அது என்னது? உகாராந்தம் இல்லையா? அடுத்து பாரு, க்ஷீரம். க்ஷீரம்னா என்ன? பால், மில்க். ஞானம். ஞானம்னா என்ன? நாலேஜ். ஆஹாரஹ. ஆஹாரஹன என்ன? உணவு. ஆஹாரம் என்னது? உணவு இல்லையா? ஆஹாரஹன உணவு, ஃபுட். அடுத்தது வத்சஹா. வத்சஹன என்ன? கன்று. வத்சஹன கன்று. அடுத்து என்ன கொடுத்திருக்கா? தனம். தனம்னா என்ன? வெல்த். தனம்னா மணி, வெல்த். அடுத்து உத்தியானம். உத்தியானம்னா கார்டன், தோட்டம். அத்தியனம். அத்தியன ஸ்டடி, படிக்கிறது. அத்தியனம் படிக்கிறது. வித்யா கல்வி. வித்யா. வித்யான கல்வி. அடுத்து என்ன கொடுத்திருக்கா? பாட்டாலயா. பாட்டாலயா என்ன? ஸ்கூல், பள்ளிக்கூடம். பாடத்தை கத்துதல். ஆலயம்னா பொதுவா இடம்னு அர்த்தம். தேவாலயா கோவில், கிரந்தாலயா லைப்ரரி. பொதுவா ஆலயம்னா என்னது? இடம்னு அர்த்தம். பாட்டாலயா எந்த இடத்துல கல்வியானது கற்றுத்தரப்படுகிறதோ அந்த இடத்துக்கு பாட்டாலயா அப்படின்னு பேரு. என்னென்ன சொற்கள் கொடுத்திருக்கா? தேனுஹு, வியாக்ரஹா, க்ஷீரம், ஞானம், ஆஹாரஹா, வத்சஹா, தனம், உத்யானம், அத்யயனம், வித்யா, பாட்டாலயா, வயம், யூயம். இது எங்க பார்த்தோம்? அகம், ஆவாம், வயம், துவம், யுவாம், யூயம். போன பாடத்துல முடிச்சிருக்கு. அப்ப அது என்ன பண்ணும்? அதனுடைய ஒரு சொல்லா கொண்டு வராங்க. மெல்ல நம்ம கத்துட்ட சொற்கள் தான், வேற புதுசா ஒண்ணும் கொடுக்கல. போன பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் என்ன ப்ராக்ரஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம சொற்கள்னா என்ன, நாம சப்தங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நமக்கு மெல்ல என்ன பண்றா, அது புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, நபும்சகலிங்கமான்ற அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அபியாசத்தை கொடுக்குறா. அதோட நிறுத்திடாம என்ன பண்றா, அதனுடைய தன்மை, அது என்ன அந்தம், அகாராந்தமா, இகாராந்தமா, உகாராந்தமா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த அயம், இயம், இதம் அதனுடைய ஜூயல் என்ன, ப்ளூரல் என்ன. அதே மாதிரி அகம் அஸ்ம சப்தா, ஐ யுஷ்ம சப்தா, யு, துவம் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? அகம், ஆவாம், வயம். அதே மாதிரி துவம், யுவாம், யூயம். இது நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பிரதமா பக்தி மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் அதுக்கு என்ன இருக்கு? 7 வேற்றுமை இருக்கு. நாம சப்தத்துக்கும் சர்வநாம சப்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, நாம சப்தம் பெயர் சொல்லா இருந்தா 8 வேற்றுமை, 8 கேஸ். சர்வநாம சப்தத்துக்கு 7 கேஸ். ஏன் அப்படின்னாக்கா, சர்வநாம சப்தம் வரும்போது சம்போதன பிரதமா கிடையாது. ஞாபகம் வச்சு நோட் பண்ணிடுங்க. நாம சப்தத்துக்கு 8 வேற்றுமை, 8 கேஸ் உண்டு. ராம சப்தமாகட்டும், பாலா சப்தமாகட்டும், வனம் சப்தமாகட்டும் 8 கேஸ், 8 வேற்றுமை இருக்கும். பிரதமால இருந்து சம்போதன பிரதமா வரைக்கும். சர்வநாம சப்தம் பிரணோன் இருக்கு இல்லையா, அயம், இயம், இதம், சஹ, தௌதே, சாதே, தாஹா, தத்தே, தானி, துவம், யுவாம், யூயம், அகம், ஆவாம், வயம். இதுக்கெல்லாம் 7 தான். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் என்ன கிடையாது? சம்போதன பிரதமா பக்தி கிடையாது அப்படிங்கறத நோட் பண்ணி. சரி, இப்போ இந்த சொற்கள்லாம் பார்த்தோம். இந்த சொற்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். சின்ன சின்ன சென்டென்ஸா அடுத்தது வாக்கியத்தில் அமைக்க போறோம். எப்படி பாருங்க. தேனவஹா வத்சேபியா க்ஷீரம் விதரந்தி. தேனவஹான என்ன? பசுக்கள். வத்சேபியா, வத்சஹான குழந்தைன்னு பார்த்தோம். வத்சேபியா அப்படியே விபக்தியில மாறுது பாருங்க. தேனுகு, தேனு, தேனவஹா. அப்போ தேனுகுன்னு மேல பார்த்தோம், பசுன்னு பார்த்தோம். இங்க வாக்கியத்துல வரும்போது தேனவஹான்னு வருது. அப்ப வேற ஒரு விபக்தியில மாறுறது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? பசுக்களானது வத்சேபியா, வத்சஹானுடைய இன்னொரு ஃபார்ம் என்ன? வத்சேபியா, குழந்தைகளுக்காக
க்ஷீரம் விதரந்தி. விதரத்தினா கொடுக்கிறது, விதரந்தினா கொடுக்கின்றன. ஏன்னா பசுக்கள்னு ப்ளூரல் இருக்கிறதுனால கிரியாபதமும் நமக்கு ப்ளூரல் இருக்கணும். அதனால தேனவஹா வத்சேபியா க்ஷீரம் விதரந்தி. நல்லா பாருங்க, இவ்வளவு அழகா பண்றா பாருங்க. ஒரு சொற்களை எடுத்துட்டு அந்த சொற்களினுடைய விபக்தியில மாத்தி அதுக்கேத்த மாதிரி கிரியாபதங்களையும் மாத்தணும் இல்லையா? நம்பர் முக்கியம் இல்லையா? அங்க நீங்க தேனவஹான்னு பகுவச்சனம் பிரயோகம் பண்ணா விதரந்தின்ற இடத்துலயும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிரியாபதத்தை பகுவச்சனத்தை பிரயோகம் பண்ணணும். அதுதானே ரூல்ஸ். அங்க சிங்குலர் இருந்தா இங்க சிங்குலர், அங்க ஜுவல் இருந்தா இங்க ஜுவல். அதே மாதிரி தேனவஹான் ப்ளூரல் கொடுத்ததுனால கிரியாபதம் விதரந்தின்னு வரும்பொழுது நமக்கு என்ன பண்ணிருக்கா, தீதா அந்தி. அப்ப அந்தின்றதான ப்ளூரல், அதை மேட்ச் பண்றான். தேனவஹா வத்சேபியா க்ஷீரம் விதரந்தி. அடுத்தது வியாக்ரஹா ஆகாராய பிராமியதி. பிரமத்தினா ரோமிங், சுத்துறது, திரியது. பிராமியத்தின் ரோமிங், திரியது. வியாக்ரஹா, வியாக்ரஹனா என்ன, டைகர், புலி. என்ன பண்றது, ஆகாராய. ஆகாரம்னா ஃபுட்டு நம்ம பார்த்தோம். ஆகாராய இல்லையா, ராமாய மாதிரி ஆகாராய இல்லையா, பொருட்டு, ஆகாரத்தின் பொருட்டு, உணவிற்காக என்ன பண்றது, பிராமியதி, பொருட்டு ஆக சதுர்த்தின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பொருட்டு ஆக சதுர்த்தின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். விபக்தியினுடைய தன்மையை ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து சப்தங்கள் மெல்ல மெல்ல ஒரு ஒரு சப்தமா சொல்ல ஆரம்பிப்பேன். அதை நீங்க நல்லா கேட்டுட்டே வரணும். இப்ப ஏன் அவகாசம் கொடுத்துருக்கேன், ஏன் சப்தத்துக்கு போலனாக்கா, முதல்ல அகாராந்த பும்லிங்கஹ ராம சப்தஹ, ராமஹ ராமௌ ராமாஹ, ராமம் ராமௌ ராமான, ராமேண ராமாபியாம் ராமைஹி, ராமாய ராமாபியாம் ராமேபியஹ, ராமாது ராமாபியாம் ராமேபியஹ, ராமஸ்ய ராமயோஹோ ராமானாம், ராமே ராமயோஹோ ராமேஷு, ஹே ராம ஹே ராமௌ ஹே ராமாஹ. இந்த சப்தத்தை நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும், சொல்லி சொல்லி பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ராம சப்தம் தானே, ராமநாமாவை சொல்றதுனால அநேக கோடி புண்ணியம் கிடைக்க போறது இல்லையா? நம்ம வெறும உட்காந்து ராமநாமாவை சொல்றதுக்கு அவகாசம் இருக்காது, சொல்லவும் மாட்டோம். இந்த வியாஜத்திலேயாவது என்ன பண்ணலாம், ராமநாமாவை சொல்லி பழகலாமே. அவ்வளோ பவர்ஃபுல்லான, என்ன சொல்றது, ராமநாமாவுக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. அதனால இந்த வியாஜத்துல உட்காந்து அகாராந்த பும்லிங்கஹா ராம சப்தா, நமக்கு ரெண்டு விதமான நன்மைகள் கிடைக்கிறது. ஒண்ணு, ராமஹான்ற ஒரு நவுன, ஒரு நாம சப்தத்தை அந்த வேற்றுமை உறுப்புகள், அதாவது விபக்தி அப்படிங்கிற ரீதியில மாற்றி அமைக்கும் பொழுது 24 வெவ்வேறு சொற்களாக மாறுறது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுட்டா மாதிரி ஆறுது. 24 தடவை ராமநாம ஜபம் பண்ணா மாதிரி ஆறுது இல்லையா? அதனால கண்டிப்பா அதை சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உள்ளதை உள்ளபடி சொல்றது பிரதமா, ஐ தித்தியா, ஐ குறித்து தித்தியா, ஆல் ஓடு உடன் திருத்தியா, பொருட்டு ஆக சதுர்த்தி, இருந்து காட்டிலும் விட பஞ்சமி, இக்கு உடைய சஷ்டி, இல் கண்மேல் சப்தமி, விழிவேற்றுமை சம்போதன பிரதமா. இப்படின்னு என்ன பண்ணணும், அந்த 24 விதமா விபக்தியில சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றது இப்ப நான் சொன்னதை வச்சுட்டு நம்ம அப்படியே எழுதிண்டே வரணும். அப்படி எழுதி எழுதி அபியாசம். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்க ஒரு சப்தத்துக்கு பண்ணலாம், இந்த அர்த்தமானது எல்லா சப்தங்களுக்கும் இதைதான் நம்ம வந்து மேட்ச் பண்ண போறோம். ஆனா புரிஞ்சுங்க, ஒரு ஒரு சொற்களுக்கும் பிரதானமான அர்த்தம் மாறும், ஆனா விபக்தியினோட அர்த்தமோ வச்சனத்தோட அர்த்தமோ மாறாது. ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமஹா அப்படின்னா ராமன், பாலஹா சிறுவன், அதான் இருக்க போதும். ரெண்டாவது அந்த ராமஹா சப்தம் திதியால சொல்ற ராமம் அப்படின்னா ராமனை அர்த்தமா, ராமன்ற அர்த்தத்தோட ஐ சேர்றது. பாலம் அப்படின்னு சொல்லும் போது சிறுவன் சிறுவனை. அப்ப பாருங்க, அதுக்கு பிரதானமான அர்த்தம் அப்படியே இருக்கும். விபக்தின்ற அர்த்தம் வரும்பொழுது மாறும். அந்த விபக்தின்ற அர்த்தம் எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும், கடைசி வரைக்கும் எல்லா சொற்களுக்கும் பொருந்தும். அதனால இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நன்னா அபியாசம் பண்ணிட்டாதான் அந்த சொற்கள் எந்த விபக்தியில மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த சொல்லானது ஏகவச்சனமா தீவச்சனமா பகுவச்சனமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டா தான் நம்மளால அதனுடைய அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சிக்க முடியும்.
அதனால முதல்ல இந்த ராம சப்தத்தை தரவா அபியாசம் பண்ணிடுங்கோ. அடுத்த வகுப்புல இருந்து நான் என்ன பண்ண போறேன், சப்தம் அப்படிங்கறதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சப்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய சப்தங்களை எடுத்துட்டு சொல்லிண்டே இருக்குமோ அப்படியே அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். உட்கார்ந்து நமக்கு அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் சப்த மஞ்சரி அப்படிங்கிற புக்கை வச்சுட்டு அர்த்தம்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. முதல்ல அந்த சப்தங்களை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ராமஹ ராமௌ ராமாஹ ராமம் ராமௌ ராமான்னு, இதே மாதிரி ரிதம்ல எல்லா சப்தங்களையும் அதனுடைய ஹெட்டிங் சப்தம் ஏவம், ஏவம்னா இதை போல, இந்த சப்தத்தை போல இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம பின்னாடி போக போக, ஓ இது அகாராந்தமா, இது உகாராந்தமா, அப்படி இது இது புல்லிங்கமா, இது ஸ்திரீலிங்கமா அப்படிங்கிற ஞானம் நமக்கு எப்ப ஏற்படும், சப்த மஞ்சரிய நாம நன்னா படிக்க ஆரம்பிச்சாதான் அந்த ஞானமானது நமக்கு ஏற்படும். எல்லாருக்கும் சப்த மஞ்சரி நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். அதை பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு நம்ம அதை இதே மாதிரி அபியாசம் பண்ண போறோம். ஒரு ஒரு வகுப்புல எப்படி ஒரு ஒரு வகுப்புக்கும் உபதேசமாலால இருந்து ஒரு ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு சப்தமா இனி வரும் காலங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு சப்தம், அப்புறம் 2 சப்தம், அந்த மாதிரி சப்த மஞ்சரி நம்ம நிறைய அபியாசம் பண்ணாதான் கிராமர் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால முழுமையா அடைய முடியும். பார்த்துக்கோ. அடுத்தது என்ன கொடுத்திருக்கா இருக்கும், தேனவகா வத்சேபியா க்ஷீரம் விதரந்தி பார்த்தோம். அப்படின்னா என்ன, பசுக்கள் கன்றுகளுக்காக பாலை கொடுக்கின்றது. வியாகிரஹா ஆகாராய பிராமியதி, வியாகிரஹன புலி, டைகர் என்ன பண்றது, ஆகாராய பிராமியதி தன்னுடைய உணவிற்காக ஆகாரத்திற்காக திரிகிறது. பாலகாக அத்யயனாய பாட்டாலயம் கச்சந்தி, பாலகாகன பாலகாகன சிறுவர், பாலகாக அப்படின்னா சிறுவர்கள், அத்யயனாய அத்தியன படிக்கிறது ஸ்டடி, அத்தியனாய அப்படின்னா படிப்பதற்காக, பாட்டாலயம் பள்ளிக்கூடத்திற்கு, கச்சந்தி செல்கிறார்கள். பாலிகாக புஷ்பாய உத்யானம் பிரஜந்தி, பாருங்க பாலிகாகன யாரு, சிறுமிகள் இல்லையா, பாலிகாகன என்ன, சிறுமிகள் என்ன பண்றா, புஷ்பாய, புஷ்பம்னா பூ, புஷ்பாய பூவிற்காக மலர்களுக்காக என்ன பண்றா, உத்யானம் பிரஜந்தி, பிரஜந்தினா செல்கின்றனர். எங்கு செல்கின்றனர், உத்யானம், உத்யான கார்டன், தோட்டத்திற்கு, பிரஜந்தி செல்கின்றனர். பாலிகாக புஷ்பாய உத்யானம் பிரஜந்தி. வயம் ஜலாய நதீம் கச்சாமஹா, வயம்னா என்ன, அகம் ஆவாம் வயம், அந்த சப்தத்தை படிச்சாதான் வயம்ன்றது தான் என்ன அர்த்தம் தெரியும். வயம்னா என்னது, நாங்கள், ஜலாய, ஜலன ஜலம்னா தண்ணீர் இல்லையா, வாட்டர், ஜலாய ஜலத்திற்காக, நதீம் கச்சாமஹா, நதினா ரிவர், நதீம் அப்படின்னாக்கா ஆற்றிற்கு என்ன பண்றோம், கச்சாமஹா, கச்சாமி கச்சாவஹா கச்சாமஹா, அப்ப என்ன அர்த்தம், நாங்கள் செல்கிறோம். வயம் ஜலாய நதீம் கச்சாமஹா, நாங்கள் தண்ணீருக்காக, நதீம் நதிக்கு, கச்சாமஹா செல்கிறோம். யூயம் அஸ்வேபியா திருணம் யச்சத துவம் யுவாம் யூயம், அதை படிக்கும். அப்பதான் யூயம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு புரியும். யூயம்னா என்ன, நீங்கள், அஸ்வேபியா, அஸ்வஹன குதிரை, அஸ்வேபியா குதிரைகளுக்காக, திருணம் யச்சத, திருணம்னா புல்லு, கிராஸ், யச்சத யச்சத கொடுக்கிறது, யச்சசி யச்சதா யச்சத, அது என்னது, மத்தியம புருஷத்தினுடைய பகுவச்சனம், யச்சத, யச்சதாத்து, யச்சனா கிவ், கொடுக்கிறது, யச்சத நீங்கள் கொடுக்கின்றீர்கள். யூயம் அஸ்வேபியா திருணம் யச்சத. அடுத்தது வயம் ஞானாய படாமஹா, நாம் எதுக்காக படிச்சுட்டு இருக்கோம், வயம்னா நாங்கள், அகம் ஆவாம் வயம், அகம்னா நான், ஆவாம்னா வி போத், வயம்னா நாங்கள், நாங்கள் பல பேர் அர்த்தம். ஞானாய, ஞானம்னா நாலேஜ், ஞானாய ஞானத்திற்காக என்ன பண்றோம், பட்டாமஹா, பட்டாமி பட்டாவஹா பட்டாமஹா, புரியுதா உங்களுக்கு. அதாவது நவுன் எந்த மாதிரியான நம்பர்ல இருக்கோ கிரியாபதமும் அதே மாதிரி நம்பர்ல மாறணும், அதுதான் ரூல்ஸ். அதை புரிஞ்சுட்டு படிக்கணும். அதே மாதிரி அந்த சர்வநாம சப்தத்தினுடைய தன்மை என்ன இருக்கு, அதையும் இது வரைக்கும் சோஃபார் நம்ம எவ்வளவு சர்வநாம சப்தம் படிச்சிருக்கோமோ அதுக்காக தான் உங்களுக்கு டேபிளா அமுச்சு வச்சிருந்தேன். தத் சப்தம், இதம் சப்தம், கிம் சப்தம், ஏதத் சப்தம், இதெல்லாம் நான் என்ன பண்ணிருந்தேன் உங்களுக்கு
அது வந்து ஒன்லி பிரதமா தான், ஞாபகம் வச்சுங்க. அது முதல் வேற்றுமை தான். இனிஷியலா நம்ம கத்துக்கிறோம் அதனுடைய ஏகவச்சனம் என்ன, திவ்யவச்சனம் என்ன, பகுவச்சனம் என்னன்றத இனிஷியலா கத்துட்டு இருக்கோம். அதுக்கும் என்ன இருக்கு, விபக்தி அப்படிங்கிற ரீதியில அதையே நம்ம மாத்தி அமைக்க போறோம். அது பின்னாடி சப்த மஞ்சரியா படிக்கும் போது நம்ம அதை பார்த்துக்கலாம். சரியா? யூயம் அஸ்வேபியா திருணம் யச்சத வயம் ஞானாய படாமஹா. நம்ம எதுக்காக படிக்கிறோம்? ஞானத்திற்காக படிக்கிறோம். ஜனாஹா தனாய தேசாந்தரம் கச்சந்தி. ஜனஹான சிங்குலர், ஜனாஹா ப்ளூரல். பீப்புள் என்ன பண்றா? தனாய, தனம்னா செல்வம், தனாய தனத்திற்காக, தேசாந்தரம் அந்நியது தேசம் தேசாந்தரம், அந்நியது தேசம் தேசாந்தரம், கச்சந்தி கச்சதி கச்சதா கச்சந்தி. ஏன் கச்சந்தின்னு போட்டிருக்கா? ஜனாஹான்னு அங்க ப்ளூரல்ல இருக்கிறதுனால கச்சந்தி அப்படிங்கிறது ப்ளூரல்ல இருக்கு. பாலாஹா வித்யாலயை தனம் எச்சந்தி. வித்யாயை தனம் எச்சந்தி. பாலாகன யாரு? சிறுவர்கள். கல்விக்காக என்ன பண்றா? தனம் எச்சந்தி, செல்வத்தை தருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடம் நமக்கு. இந்த பாடத்துல சில சொற்களை கொடுத்திருக்கா, அதுக்கு உண்டான அர்த்தத்தை நான் உங்களுக்கு அந்த அபியாசம் கொடுக்கும்போது, எக்ஸசைஸ் கொடுக்கும்போது போடுவேன். அது கூடவே என்ன இருக்கும், இப்ப நம்ம படிச்ச இந்த லெசன்ல இருந்து சம்பந்தமான கேள்விகள் கேட்பா. அந்த கேள்வியை எழுதி அந்த கேள்விக்கு ரிலேட்டடா ஆன்சர் இங்கேயே இருக்கு. இந்த ரெண்டுமே நான் கொடுக்குறேன், நீங்க எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம். நான் கொடுக்குற அபியாசம் எக்ஸசைஸ்ல என்ன கேள்வி இருக்கு அப்படிங்கிறத படிங்கோ, அதை பார்த்து எழுதுங்கோ. அதை பார்த்து எழுதும்போது அதற்குண்டான விடை ஆன்சர் எங்க இருக்கும்? எங்கேயோ இல்ல, இதே பாடத்துல இந்த ஒரு இது கொடுத்திருக்கா இல்லையா, வாக்கியத்தில் அமைச்சு எழுதுகின்ற மாதிரி கொடுத்திருக்கா பாருங்க. தேனவஹா வத்சேபியா க்ஷீரம் விதரந்தி, வியாக்ரஹா ஆஹாராய பிராம்யதி, பாலகாஹ அத்யயனாய பாட்டாலயம் கச்சந்தி, பாலிகாஹ புஷ்பாய உத்யானம் பிரஜந்தி, வயம் ஜலாய நதீம் கச்சாமஹ, யூயம் அஸ்வேபியா திருணம் யச்சத, வயம் ஞானாய படாமஹ, ஜனாஹ தனாய தேசாந்தரம் கச்சந்தி, பாலாஹ வித்யாயை தனம் யச்சந்தி. அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, நான் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, ஒரு பாடம் முடிஞ்ச உடனே ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், அதை நான் உங்களுக்கு அமுச்சு வச்சிருவேன். நீங்க என்ன பண்ணும், அந்த எக்ஸசைஸ வித் மீனிங்கோட கொடுத்துருப்பேன் பாருங்க, அழகா தெளிவா. இப்ப நம்ம பார்த்த சொற்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத கிளீனா பாருங்க. அது வந்து எஃப்னு போட்டா என்னது அப்படின்னாக்கா ஃபெமினியன் ஜெண்டர். அதே மாதிரி எம்னு போட்டா மேல், என்னு போட்டா என்னது அப்படின்னாக்கா பாருங்க இல்லையா, நியூட்டர் ஜெண்டர். இப்படியாக நமக்கு அழகா கொடுத்துருக்க, காண்பிச்சு கொடுக்குறா. ஆஹாரஹா ஞானம், அதையும் காண்பிச்சு அதனுடைய அர்த்தத்தையும் அழகா கொடுத்துருக்கா. அதே மாதிரி எக்ஸசைஸ் இருக்கு. பிரஷ்னாஹா தேனவஹா கேபியஹா க்ஷீரம் விதரந்தி இல்லையா, வியாக்ரஹா கிமர்த்தம் பரிபிரமதி. இந்த மாதிரி சில சப்தங்கள் கொடுக்குறா பாருங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணும், எக்ஸசைஸா அழகா எழுதி எனக்கு அனுப்புங்க, அவகாசம் கிடைக்கும் போது பண்ணுங்க. சரியா? அதே மாதிரிதான் லட் ரூபைஹி வாக்கியானி பூரைத்த. முதல்ல என்ன கொடுத்துருக்கா? பிரஷ்னாஹா, இந்த கேள்விகளுக்கு அங்கேயே விட இருக்கு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கா? சதுர்த்தியந்தைஹி பாதைஹி வாக்கியானி பூரையத, தேனு கவி ஞானம். அப்ப என்ன பண்ண, இந்த ஞானம் தேனு சப்தம் கவி சப்தம் ஞானன்ற சப்தங்களை படிச்சாதான் முடியும். அதுக்கப்புறம் லட் ரூபைஹி வாக்கியானி பூரையத, அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தங்களை கொடுத்துருக்கான். ஸோ இதனுடைய இந்த இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க அதை உட்கார்ந்து பொறுமையா அவகாசம் கிடைக்கும் போது மெல்ல படிச்சுட்டே வாங்க. பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அதுல நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்லி இன்னைக்கு உண்டான வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். எதனும் சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன், இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கும். சுவாமி, அந்த லாஸ்ட் லெசன்ல கடைசியில லட் ரூபைஹி பூரியத்தான் இருக்கு பாருங்க, இது ப்ரீவியஸ் எக்ஸசைஸ். ஓகே, சொல்லுங்க. அதுல வந்து இமே பாலாஹ பாதாபியாம் பாடாலயம் கச்சத், கச்சன் இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம், அந்த பேஜ் நானும் போயிடுறேன். பாலாஹா கச்ச இருக்கு, நான் அதுல கச்சந்தின்னு போட்டேன். ஆக்கர்ணா வந்து அதுதான் புரியல, ஆக்கர்ணா மகான் போட்டேன் நானு. அது வேர்ட் ஓகே, ஆக்கர்ணா மகா, பிகாஸ் இது வயம் இருக்கிறதுனால வி வஹா மகா அதுக்கு போட்டேன்.
ஜிக்ரா மகா தானே அது? ஆமா, வயம் வந்தாலே ஓகே, அதான வரும். ஏற்கனவே ஆகர்ணா மகா கூட அது எதுல இங்கேயும் வரப்போறது. கரெக்ட். அது ஆக்கர்ணா மகா வரணுமா? அது அது கொஞ்சம் டவுட் வந்து கரெக்ட் இது தான், கரெக்ட் தான். லெசன் நீங்க போட்டது கரெக்ட் தான். லெசன் 3 போட்டேன் அங்க. கரெக்ட். ஓகே, கரெக்டா தான் ஐ பண்ணிருக்கேன். திங்க் கரெக்ட். ஒரு ஓகே, ஒரு தேங்க் யூ சில சோ மச். விஷயங்கள நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் எப்ப நம்ம கரெக்டா தான் பண்ணுவோம். எப்ப அது நமக்கு அந்த பிரமையானது போகும்னாக்கா, நிறைய நிறைய நம்ம நிறைய விஷயம் பண்ணதான் அது போகும். கரெக்ட் அபியாசம் நிறைய சுவாமி. பண்ணும்போது தான் நமக்கு குழப்பங்கள் போகும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பிரம இருக்கும். ஏன்னா இது என்ன, இனிஷியலா படிக்கும்போது இந்த சப்தம் படிக்கும்போது அயம் சப்தமா, இயம் சப்தமா, இதம் சப்தமா, அதே மாதிரி தீ தஹா அந்தி, இது தீயா அந்தியா மீயா வஹா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் நமக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கும். அந்த பிரமையானது ஏற்படும். அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. நம்ம அபியாசம் பண்ண அது தானா வந்துட போறது. ஒண்ணு இப்போ தவறே பண்ணா கூட ஒண்ணும் தப்பு இல்ல. யாரும் அதை பத்தி ஒரி பண்ணவே வேண்டாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல மிஸ்டேக் வரணும். மிஸ்டேக் வந்தா தான் நம்ம கரெக்டா சரியான பாத்துல போறோம்னு அர்த்தம். தப்பே பண்ணாம நான் பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன்னா பண்ண முடியாது. இதை யாராலுமே பண்ண முடியாது. அதனால அதை பத்தி நீங்க எதுவுமே தைரியமா பண்ணுங்க. ஓகே சுவாமி. ராஜம், உங்களுக்கு ஏதோ கேட்டலே கேட்டுருங்க அடியேன் சுவாமி. third one அடியேன். சொல்லுங்க. நாசிகையா வயம் கந்தம். எங்க third one நாசிகையா வயம் ஜிக்ராமஹா. கந்தம். ஜிக்ராமஹா. அதனால தப்பை பத்தி கவலையே படாதே. தப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தப்பு பண்ணா கூட என்னன்னு கேட்பேன் நானு. தைரியமா போகணும், அவ்வளவுதான். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி புரியுது. ப்ளூரல் இருக்கு. அது வந்து தீதஹா மீ மகா மகா அது வரணும் தெரியும். பட் அந்த ஃபார்ம் ஆக்கர்ணான் இருக்கே, அது ஆக்கர்ணாவா ஆக்கர்ணா அது எப்படி வரும்? அது கொஞ்சம் அந்த இடத்துல தான் டவுட் வரும். பட் நீங்க கரெக்ட் வரும். சொன்னேன், மொத்தம் 2200 வர்பு இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கோ, சம்ஸ்கிருதத்துல 2200 verbs இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரியே வராது. நான் இப்ப நீங்க இதை சேர்க்கிறேன் இல்லையா, ரூட் எண்டிங் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஏன்னா பிரத்யயங்கள் மாறும். பிரகிருதி பிரத்யம்னு சொல்லுவா. ஒரு ஒரு இப்ப நீங்க ஒரு விஷயத்த பண்ணி, இப்ப ராம சு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி கச்ச தீ அப்படின்னா தீன்றது பிரத்யம், சூன்றது பிரத்யம். இந்த இந்த அக்ஷரமானது எப்படி மாறுறது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ற அப்படின்னாக்கா, அவ நிறைய சூத்திரங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து அஜந்த புல்லிங்கம், அஜந்த ஸ்திரீலிங்கம், அதே மாதிரி அஜந்த நபும்சகலிங்கம், அலந்த புல்லிங்கம், அலந்த ஸ்திரீலிங்கம், அலந்த நபும்சகலிங்கம் அப்படின்ட்டு நிறைய சூத்திரங்களை படிச்சுட்டு, அதே மாதிரி தாத்துக்கும் அப்படிதான். தாத்து கணம் அப்படின்னு வந்து 8 கணம் இருக்கு தாத்துல. ஒரு ஒரு கணத்துக்கும் ஒரு ஒரு கிரியாபதத்தினுடைய தன்மை மாறும். அப்ப நமக்கு அது எப்படி தெரிய வரும்னாக்கா, அந்த 8 கணமும் படிக்கணும், தசலகாரமும் படிக்கணும். படிச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா பரஸ்மை பதம் வேற இருக்கு, ஆக்னை பதம் வேற இருக்கு. அதாவது பரஸ்மை பதம் ஆக்னை பதம்னாக்கா, அதாவது செய்வினை செய்பாட்டு வினைன்னு சொல்லுவா. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சொல்லுவா. அப்போ வந்து ராமஹா பாடம் படத்தி, அது கர்த்தரை பிரயோகம். ராமேன பாடம் பட்டியத்தே, பாருங்க படத்தி வேற பட்டியத்தே வேற. இது அதுக்கு என்னன்னாக்கா, இது பரஸ்மை பதம் ஆத்மா. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல வரும்பொழுது அந்த 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 பிரத்யத்துக்கு ஏத்த மாதிரி, சூத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு தன்மை மாறும். எல்லாமே சிமிலராவே வரும். நம்ம இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. அது எப்ப நமக்கு நன்னா புரியும்னாக்கா, போக 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 அந்த விஷயங்களை பண்ண நமக்கு அது புரிய வரும். அதான் சொன்னேன், இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் பிரம இருக்கும். அந்த பிரமையை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரி பண்ணாம நம்ம பாட்டு தைரியமா போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டேன். வேற ஒண்ணு இல்லை. புரியும் உங்களுக்கு? புரிய வரும். வெயிட் பண்ணுங்க. ராஜம், நீங்க ஏதாவது கேட்டலே உங்களுக்கு. ராஜம் அவ அன்மியூட் பண்ணிக்கல. ஏதோ क्वेश्चन டவுட்ஸ் இருக்குன்னு போட்டா, என்னன்னு தெரியல. இருக்காளா? லைன்ல இருக்காளா? லைன்லயே இல்ல போல இருக்காவா? இருக்கா சொல்லுங்க. இருக்கேன் சுவாமி. இல்ல எனக்கு இப்ப எதுவும் ஞாபகம் வரல. நீங்க நான் அப்புறமா இருந்த எனக்கு அவருக்கு நான் பண்ணுங்க. எனக்கு இண்டிவிஜுவலாவும் நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் இது ஹோம்வொர்க்கும் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சுவாமி. அது ரைட்டா பண்ணுங்க. நான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், ஹோம்வொர்க் அப்படிங்கிறது எனக்காக கிடையாது. அதை நான் சொல்றேன். ஹோம்வொர்க் அப்படிங்கிறது எஸ்பெஷலி எனக்காக கிடையாது. உங்களை பண்ண வைக்கணும்ன்றதும் என்னுடைய கட்டாயம் பண்ண வைக்கணும்ன்றது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. ஆனா
அபியாசம் பண்ணாதான் அந்த ப்ராக்ரஸ் அது வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதுக்காக தான் சொல்றது. ஏன்னா உங்களுக்கு பாவம், நீங்க கஷ்டப்படு, நிறைய பேருக்கு வந்து ஆத்து காரியமும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு மற்ற விஷயத்தையும் பார்த்துட்டு பண்றதுன்றது சுலபமான காரியம் கிடையாது. அதனால பாருங்க எப்படி உங்களுடைய கன்வீனியன்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. தாசன். ధన్యోస్మి స్వామి. ధన్యవాదాः. ధన్యవాదాలు. ధన్యోస్మి నటేన్. ధన్యవాదాలు ధన్యోస్మి స్వామి.